ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பொரியை வச்சு பொரி உருண்டை கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் இல்லை, நம்ம வீட்டிலே கூட செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்களுக்காக. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். பொரி மட்டும் வாங்கி வச்சுருந்திங்கன்னா வெல்லம் வீட்டில் எப்படி இருக்கும் அதை வச்சு நம்ம பொரி உருண்டை பண்ணிடலாம். நான் இதுக்கு ஒரு 3/4 கப்பு அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா பாகு வெல்லம் தான். இதை கல் மண் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி இப்போ நம்ம பாகு எடுக்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல பாகு வந்துடும். வடிகட்டியாச்சு, வெல்லம் வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக பாகு பதம் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பார்க்கலாம். இது எப்படி உருண்டு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல போட்டு பார்த்திங்கன்னா அதில் தண்ணியோடு கரைஞ்சிச்சுன்னா பாகு வரலன்னு அர்த்தம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வர அளவுக்கு பார்த்துக்கணும். இதே மாதிரி ஒரு தடவை 2 தடவை செஞ்சு பார்க்கணும். நல்லா கெட்டி வந்துருச்சு, கெட்டி பாகு வந்துருச்சு. இப்போவும் நல்லா உருண்டையாக திரண்டு வந்திருக்கு. தக்காளி பதத்துலேருந்து கொஞ்சம் முதிரி இருக்குது. இப்போது கடைசியாக ஒரு தடவை பார்ப்போம். பாகு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போது நல்லா கெட்டி பட்டுருச்சு. நல்லா அந்த அடித்து பார்த்திங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த டங்கு பதம் வரணும். இதுதான் அந்த பொரி உருண்டைக்கெல்லாம் சரியான பதம். இப்போ நம்ம இதில் 3 கப்பு பொரி, 3லேருந்து 4 கப்பு வரைக்கும் கூட சேர்க்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க பாதி கப்பு கூட போட்டுக்கலாம். பாதியிலேருந்து 3/4 கப்பு போட்டிங்கன்னா 4 கப்பு பொரி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இனிப்பு கொஞ்சமாக சாப்பிட்றவங்க 1/2 கப்பு எடுத்துக்கிட்டோங்க. 3லேருந்து 4 கப்பு வரைக்கும் நீங்கள் பொரி சேர்த்துக்கலாம். நல்லா கரகரப்பாக இருக்கிற பொரி. அப்படி கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசான கடாயை சூடு பண்ணி அதில் வறுத்து எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆற விட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிள். கடையில் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லாமல் நம்ம வீட்டிலே கூட பொரி உருண்டைங்க செஞ்சு கொடுத்துடலாம். இனிப்பு அதிகமாக தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டைகளாக நம்ம பிடிச்சிட வேண்டியது தான். கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும். இதில் நான் லேசாக கொஞ்சமாக உடச்ச கடலையும் தூவிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுறதுக்காக. நீங்கள் இன்னும் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. குழந்தைங்க அங்கே வந்திருக்கிற நேரத்தில் நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியானது, வெல்லம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இதே மாதிரி எல்லா பொரியையும் உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். நான் ஒரு 2-3 உருண்டை செய்கிறது வரைக்கும் காட்டியிருக்கேன். இதில் மொத்தம் எத்தனை வந்ததுன்னு பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 20 ரூபா ஒரு பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா வீட்டில் வெல்லம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக செஞ்சிடலாம். அப்படியே அடி கட்டி பிடிச்சிட்ட மாதிரி ஆறிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா திரும்பவும் நல்லா அந்த லூஸான பதம் வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்து உருண்டை செய்ய முடியும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.